உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். பாண்டிச்சேரியில் சில சிக்கல்கள் இருந்தது. நம்ம ரோட் ஷோ கேட்டிருந்தோம். பிஜேபியும் டிஎம்கேவும் என்ன கூட்டணின்னு தெரியல, அங்கேயும் கேன்சல் பண்ணிட்டாங்க. அங்கே கரூரில் நடந்த மேட்ரு மற்ற இடத்துல நடக்கலை, அது கரூர் மட்டும்தான். அது எல்லா இடத்துலையும் நடக்கும்ன்ற இது கிடையாது. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் நம்ம சைடில் எவ்வளோ சேஞ்சஸ்கள் பண்ணியிருக்கிறோம் அப்படின்லாம் இருக்குது. அதெல்லாம் தாண்டி தான் நம்ம பிளான் பண்ணது. இப்போ பாண்டிச்சேரிக்கு வராரு, வெறும் ஒரு 5000 பேருக்கு தான் அது வந்து வருத்தமாக இருக்கும் மக்களுக்கு. மொத்த பாண்டிச்சேரி ஜனமும் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவரை கோயிலுக்கு பக்கத்தில் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இவங்க பார் நடத்துறதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணி வச்சிருக்கு. அதை யாரும் கவர்மெண்ட்டை கேள்வி கேட்க மாட்டாங்க. அது தப்பு தெரியலையா, அந்த கண்ணுக்கே தெரியலையா. ஸ்கூலு பக்கத்தில் பார் நடத்துறது யாரு கண்ணுக்கும் தெரில. போலீஸ்காரங்க அடிக்கிறாங்க, கையை தட்டி விடுறாங்க, பின்னாடி இருந்து ஒருத்தன் தள்ளி விடுறான், குனிறான். இது வீடியோ. கடிச்சிட்டான் அப்படின்னு அவன் மேலே கேஸு. அவன் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்துட்டான்னு வச்சுக்கோங்க, பேச்சுக்கு சொல்கிறேன். அவனுக்கு அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்குன்னு வச்சுப்போமே. அதுக்கு காரணம் யார்? ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு லோகேஷ் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். தாவேக்காவோட பொதுக்கூட்டம் நடக்க போகுது புதுவையில். எப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு வேலைகள்? அதுவும் இல்லாமல் அடுத்தடுத்து பொதுக்கூட்டங்கள் நடக்க போகிறதாகவும் தகவல் வந்துட்டு இருக்கு. ஈரோட்லேயும் நடக்க போகிறதா தகவல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நம்ம ஏற்கனவே செய்ய வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் முன்னாடியே முடிஞ்சிருக்க வேண்டியது. கொஞ்சம் நடுவில் பிரேக் ஆகி இப்போ திருப்பி ரீஸ்டார்ட் ஆகிருக்கு. காஞ்சிபுரத்தில் முடிஞ்சுது, இப்போ பாண்டிச்சேரியில் சில சிக்கல்கள் இருந்தது. நம்ம ரோட் ஷோ கேட்டிருந்தோம். பிஜேபியும் டிஎம்கேவும் என்ன கூட்டணின்னு தெரியல, அங்கேயும் கேன்சல் பண்ணிட்டாங்க. எதிரில் இருக்காங்களே, அவங்க எப்படி கூட்டணிங்கிறீங்க? எல்லாம் சேர வேலைலாம் ஒன்றா தான் இருக்குது. நம்ம அதை பற்றி அப்புறமா பேசுவோம் டீட்டெயில்டாக. ஓகே. அங்கே பிஜேபியோட கை ஓங்கி இருக்கு. அவங்க தான் எதிர்ப்பு தெரிவிச்சது. இல்லை, பாண்டிச்சேரியில் இப்போ விஜய்க்கு எவ்வளோ வகையில் சப்போர்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்க? பார்க்க தானே போகிறீங்க. நம்ம நினச்சிருந்தா பர்மிஷன் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், பசங்க அன்றைக்கே ரோட்டில் உட்காந்துருக்க முடியும். உட்காந்து பர்மிஷன் கொடுத்தா தான் ஆச்சுன்ட்டு. நம்ம அப்படி செய்யலை. நம்ம எப்பவும் போல் நான் வயலன்ஸ், அதுதான் நம்ம இருக்கிறோம். இப்போது இதுக்கு வந்து மீட்டிங்க்கு மட்டும் பர்மிஷன் கொடுத்தாங்க. ஒரு 3-4 லொக்கேஷன் சொன்னாங்க. அதில் ஒன்று தான் நம்ம சூஸ் பண்ணது. அதில் என்ன மழை பெஞ்சு தண்ணிலாம் நின்று கொஞ்சம் அதெல்லாம் வேலை எல்லாம் பண்ணும். ஓகே. இன்னொன்று டேட் ரொம்ப சின்ன டேட்ன்றதுனால மேடெல்லாம் பெருசாக போட முடியல. ஸோ பிரச்சார வாகனத்திலேயே வந்து விஜயன் வந்து பேசுகிற மாதிரி நிறையா ரூல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. என்னன்னா பாண்டிச்சேரி சேர்ந்தவங்க மட்டும்தான் இருக்கணும், தமிழ்நாடு சேர்ந்தவங்க. இது வந்து இன்னைக்கு ஆனந்தன் அறிக்கை கொடுத்துருக்க அறிக்கை. ஆமாம், கவர்மெண்ட் வந்து கொடுத்ததை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. கவர்மெண்ட் இப்போ அது ஆக்சுவலாக பெரிய மைதானம். நீங்கள் அங்கே இன்னொரு 10,000 பேர் மேலே கூட ஓகே ஆக்குபேஷன் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது. பட் கவர்மெண்ட் 5,000 தான் அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த 5,000 பீப்புளுக்கு மட்டும் கியூஆர் கோடு கொடுக்கணுன்றதும் கவர்மெண்ட்டோட ரூல். ஸோ அதை ஃபாலோ பண்ணுறோம். இன்றைக்கி ஆனந்தனை சொன்னது என்னென்னா வந்து நம்ம எப்பவுமே வலியுறுத்துறது தான். விஜயனா வந்து இந்த வாட்டி ரொம்ப தீவிரமாக இருக்கார் அந்த விஷயத்தில். செக்யூரிட்டி விஷயத்தில் பெண்களோ, கர்ப்பிணி பெண்களோ, குழந்தைகள் வச்சுருக்க கை குழந்தை வச்சுருக்கவங்களோ, முதியோர்களோ இவங்க கண்டிப்பாக வரக்கூடாது. அதே மாதிரி பள்ளி சிறுமிகள்லாம் வரக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாரு. அது போக வந்து மற்ற இஷ்யூஸ்லாம் இருக்குது. இந்த டிராஃபிக் இஷ்யூஸ் இதெல்லாம் இருக்குது. வண்டி யாரும் பின்தொடர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம மக்களாக இருக்கணும்னு தான் வராரு. ஒரு பக்கம் திமுக காரங்க இப்படி ஒரு விமர்சனம் வைப்பாங்க, இவர் என்னங்க மக்களோடவா இருக்காருங்க அப்படின்ட்டு. ஆனால் பர்மிஷனும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம சரி, வாட் எவர் ஹேப்பன்ஸ் எல்லாமே நன்மைக்கு தான். இல்லை, நீங்கள் வந்து பாண்டிச்சேரியில் வந்து ரோட் ஷோ கேட்டிருந்தீங்க. பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஓப்பன் ட்ரெயினேஜ் சிஸ்டம் தான் இருக்கும். ஸோ எதனா பாதிப்பு ஏற்பட்டுன்றதுனால கூட ரோட் ஷோ கேன்சல் பண்ணியிருக்கலாம்ல. அங்கே கரூரில் நடந்த மேட்ரு மற்ற இடத்துல நடக்கலை, அது கரூர் மட்டும்தான். அது எல்லா இடத்துலையும் நடக்கும்ன்ற இது கிடையாது. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் நம்ம சைடில் எவ்வளோ சேஞ்சஸ்கள் பண்ணியிருக்கிறோம் அப்படின்லாம் இருக்குது. அதெல்லாம் தாண்டி தான் நம்ம பிளான் பண்ணது. பட் கவர்மெண்ட்டு எஸ்ஓபி இங்கேயும் ஃபார்ம் பண்ணல, இதை காட்டி அங்கேயும் இது பிஜேபி அதை கையில் எடுத்தது எல்லாம் இருக்குதுல்ல. அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அவங்க அரசியல் அவங்க இருக்கட்டும். எப்படியும் விஜயனா பேசுகிற விஷயத்த தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக கவனிக்கும். உலகத்தில் இருக்க எல்லா தமிழர்களும் அதை கவனிக்க தான் போகிறாங்க.
அதனால வந்து பேசுற விஷயம் விஜயனா பேசுற விஷயம் கன்வே ஆயிடும். என்ன விஜயனாவை பார்க்கறதுக்கு இப்ப பாண்டிச்சேரிக்கு வராரு, வெறும் ஒரு 5000 பேருக்கு தான் அது வந்து வருத்தமா இருக்கும் மக்களுக்கு. மொத்த பாண்டிச்சேரி ஜனமும் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவரை வெறும் ஒரு 5000 பேருக்கு மட்டும் தான் அனுமதின்றப்போ மக்களுக்கு அது வருத்தமா இருக்கும். அந்த ஒரு விஷயம் தான் பர்சனலா எனக்கும் சரி, அது அங்க இருக்கிற மக்களுக்கும். நீங்க வந்து ஏற்கனவே இந்த கவர்மெண்ட் அவங்க சொன்ன எல்லா ரூல்ஸும் வந்து தாவேகா ஃபாலோ பண்ணுச்சுன்னு சொன்னீங்க. ஈரோட்டில் வந்து கவர்மெண்ட் சொன்ன எல்லாமே ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ தான் பண்ணிருக்கிறதா நீங்க சொல்றீங்க. அப்போ ஏன் வந்து பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க? கவர்மெண்ட்ல வந்து ஒரு இது இருக்கு, 9 சதுரடியில ஒரு நபர் நிக்கலான்ற கணக்கு இருக்கு. ஆமா. இப்போ வந்து அவரை ஒரு பிரைவேட் லேண்டு தான் பெர்மிஷன் கேட்டிருக்காரு, நம்ம செங்கோட்டையன் அண்ணன் கேட்டிருக்காரு. 75 ஏக்கரா பிரைவேட். ஏதோ மண்டபம்னு சொன்னாங்களே, அதெல்லாம் இல்லையா? அப்ப இல்ல, அது இல்லை. இது 75 ஏக்கரா பிரைவேட் லேண்டு. லேண்டெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. முன்னாடி அந்த பிரச்சனை தான் இருக்கும், இடம் கொடுக்க மாட்டாங்கிற பிரச்சனை இருக்கும். இப்போ லேண்ட் ரெடி ஆயிடுச்சு, பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து அந்த 75 ஏக்கரா லேண்டில் ஒரு 9 சதுரடி ஒருத்தர் நிற்கலாம் அப்படின்னா ஒரு சென்ட்டுக்கு 45 பேர் நிற்கலாம், ஒரு ஏக்கராக்கு 4500 பேர் நிற்கலாம். ஒரு ஏக்கராக்கு 4500னா 75 ஏக்கராக்கு எத்தனை பேர் நிற்கலான்னு பாருங்க. ஆனால் இவங்க கொடுத்துருக்கிறது ஒரு ஏக்கராக்கு 1000 பேர் கணக்குப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி 75 ஏக்கராக்கு 75000 பேர் கொடுத்துருக்காங்க. 75000 பேரை கூட்டம் ஃபார்ம் பண்ணிட்டா ஈரோட்டில், அதுவே அவங்களுக்கு பெரிய ஆபத்தா போயிடும். மாசம் காட்டிடுவாங்கன்ற அந்த பயம். ஏன்னா இவங்களால அந்த கூட்டம்லாம் ஃபார்ம் பண்ண முடியாது, வாய்ப்பே கிடையாது. காசு கொடுத்தா கூட அவ்வளோ பேர்லாம் கூட்டம் வர முடியாது. அதனால இது இப்போ 75 பேர் உள்ள அலோவ் பண்றாங்க அப்படின்னா எவ்வளோ பேர் வெளியே நிற்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு? அது 4 மடங்கானாலும் அந்த இடத்துல இடம் இருக்கு, ஆக்சுவலா இடம் இருக்கு. 4500 இல்ல, பதில் 1000 பேருக்கு தான் கணக்கே கொடுத்துருக்காங்க. 4 மடங்கு வந்தாலும் அந்த இடம் இருக்குது, வரவும் செய்வாங்க. சஃபிஷியண்டா இருக்குன்றீங்க? சஃபிஷியன்டான இடம் தான். ஓகேங்களா? நான் சொல்றேன் 9 சதுரடி. ஓகேங்களா? நான் அதை வச்சே 4500 சொல்றேன். நீங்க ஆக்சுவலா ஒரு மனுஷன் நிக்கிறதுக்கு 2 சதுரடி இருந்தா போதும். ரொம்ப ஃப்ரீயா அவங்க உலாவறதுக்கு எல்லா ஸ்பேஸும் சேர்த்து தான் நம்ம பேசணும். அப்படி 9 சதுரடி கணக்கு பண்ணாலும் 4500 பேர் நிற்கக்கூடிய இடத்துல வெறும் 1000 பேர் கணக்கு பண்ணி 75000 கொடுத்தா அதுக்கே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க கொடுத்துருக்க எஸ்ஓபியில் 50000 பேருக்கு மேலே ஒரு விஷயம் வரைவு எஸ்ஓபியில் கொடுத்துருக்காங்க. அந்த நம்ம ரோட் ஷோ கேட்கல, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இடத்துல தான் நாங்கள் பண்ணுறோம். நீங்கள் சொல்லக்கூடிய அளவு தான் ஹைட்டு மேடையை அமைக்க போகிறோம். 3 அடியோ 5 அடியோ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான். நீங்கள் காட்டக்கூடிய இன்ஜினியர்கிட்ட தான் அதுக்கு அப்ரூவலும் வாங்க போகிறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி பப்ளிக் டாய்லெட்ஸ் அரேஞ்ச் பண்ண போகிறோம். எங்ககிட்ட வந்து பாதுகாப்பு படை இருக்குது. இங்கே 75000 பேருக்கு நீங்கள் சொல்லக்கூடியது 1000 பேருக்கு ஒருத்தருன்ற மாதிரி சொல்கிறீங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி எங்ககிட்ட பாதுகாப்பு படம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நீங்கள் ஏன் பர்மிஷன் கொடுக்க மாட்டீங்க? இப்போ என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இதுக்கு ரொம்ப நாளாக அறிஞ்சிட்டு இருக்கோம். ஆனால் கடைசியாக எங்கிட்ட இருந்து வாங்கினது இன்னைக்கு 5ஆம் தேதி தான் நினைக்கிறேன். 5ஆம் தேதி தான் அதை இது பண்ணாங்க. 7ஆம் தேதி இது இந்த ரிஜெக்ட்ன்ற மாதிரி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த மனு பெட்டிஷன் கொடுத்தீங்க, அது வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிட்டு ரிஜெக்ட் பண்ணது 7ஆம் தேதி. 7ஆம் தேதி. நான் இதுக்கு நம்ம கேட்டிருக்கிறது அடுத்த வாரம் தான் கேட்டிருக்கிறது. இப்போ நம்ம மறுபடியும் எப்படி அதை இது பண்ணுது? ஸோ இப்போ எங்களுக்கு லிமிட்டட் டைம் தான் இருக்குது. ப்ராப்ளம் அங்கே தான். இது விஜயனோட கட்ட பிரச்சாரம். நம்ம இது மாவட்டங்களாக தூரமாக பிரச்சாரத்தை முடிச்சுட்டு தொகுதி வாரியாக அடுத்த பிரச்சாரம் போகிறது இருந்தது. அது இல்லாமல் தேர்தல் பிரச்சாரம் தனி. இது எங்களோட பிளானாக இருந்தது. இப்போ நிறைய விஷயம் மாறுது, பிளான்ஸ் நிறைய மிஸ் ஆகுது, இப்படி இருக்குது. இது மீண்டு வரும், அதிலெல்லாம் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. விஜய் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொங்கு ரீஜனுக்கு போகிறாருல்ல? இல்லை, ஆல்ரெடி கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய பூத் கமிட்டி மாநாடு, அதை பார்த்து தானே இவங்கெல்லாம் பயம் வந்துச்சு. எந்த புது கட்சியாவது பூத் கமிட்டி மாநாடு நடத்தி அதுவும் எத்தனை ஆயிரம் பேர் ஒரு இடத்துல சேர்க்கறது, அதுவும் வந்து கொங்கு ரீஜனுக்கான பூத் கமிட்டி மாநாடு. அது மொத்தமாக சேர்த்து நிறைய பஞ்சாயத்து ஆகி போச்சுனால என்ன பண்ணாங்க, அடுத்துலேருந்து மாவட்டம் தோறுமா தனித்தனியாக பூத் கமிட்டிக்கு மீட்டிங் நடத்தி ட்ரைனிங் கொடுத்து அதெல்லாம் ஒரு பக்கம் முடிஞ்சிச்சு. ஆனால் மொத்தமாக ஒரு இடத்துல பண்ணது கோயம்புத்தூர். ஏன்னா எந்த கட்சியுமே இப்போ அதிமுக திமுகன்னு பார்த்தீங்கன்னா அந்த பூத் கமிட்டி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆக்சுவலாக தாவேகா அதே வந்து நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணுறப்போ நீங்கள் சர்வை பண்ணலாம் நெக்ஸ்ட். அதை தான் வந்து பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்லாம் குறிப்பிட்டு சொல்கிற விஷயம். அதுதான் இதில் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கோம்னா, ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம்னா, 2 பேர்ன்றது ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு. ஒரு பூத்துக்கு 2 பேர் அவங்க வந்து லீடராக இருப்பாங்க. அதாவது அந்த கவர்மெண்ட்டை அப்ரூவ் பண்ணுறதுக்கு 3 பேர் கொடுக்கலாம். ஒருத்தர் மெயின், மிச்சம் 2 பேர் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி. அது இல்லாமல் இப்போ நம்ம வந்து 20 இலக்கை வச்சு போயிட்டுருக்கோம். ஒரு பூத்துக்கு 20 ஏஜென்ட் இலக்கு கூட போயிட்டுருக்கோம். அதுலேயும் தெருவுக்கு தெருவு இருக்கணும், எல்லா தெருவிலையும் அவங்க இருக்கணும். சரி, ஒரே தெருவில் இருக்கிறவங்க 20 பேர்ன்ற கணக்கு கிடையாது. இந்த தெருனா இந்த தெருவில் 4 பேர் 5 பேர், ஒவ்வொரு தெருவுக்கும் அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் இன்னும் டெப்த்தாக போயிடணும். இப்போ ப்ராப்ளம் என்னென்னா, டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் பூத் லெவல் ஏஜென்சி இருப்பாங்க. காசு கொடுத்தா தான் வருவாங்க, காசு கொடுத்தா தான் பூத்தில் போய் உட்காருவாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த பசங்க யாரும் காசுக்காக எல்லாமே வந்து கவனிக்கணும் அவங்கள எல்லாத்தையும். ஆமாம், இங்கே அந்த பிரச்சனையே கிடையாது. இவனுங்க வந்து வரவங்களுக்கு இவங்க டீ வாங்கி தருவாங்க.
ஸோ அந்த அந்த விஷயம் டிஎம்கே கிட்ட கிடையாது. ஓகேங்களா, இவங்க சொல்லுவாங்க எங்ககிட்ட இருக்க அனுபவம் உங்ககிட்ட இருக்கா, இவங்களாம் ஓட்டு போட்டவங்க தானே, உங்களை கிராஸ் பண்ணி தானே போய் ஓட்டு போட்டாங்க, நீங்க என்னென்ன வேலை பார்க்குறீங்கன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கா, அது தெரியாம இருக்கிறதுக்கு பதில் தான் நாங்கள் ட்ரைனிங்கும் கொடுத்துருக்கோம். அதுக்கான விஷயங்களுக்கு எங்ககிட்ட ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப்ல எல்லாமே இருக்குது. ஒவ்வொருத்தவங்க பூத் வாரியா அவங்களுக்கு பொறுப்பு இருக்கு. பூத் பொறுப்புனா பூத்தில் இருக்கிற ஓட்டர்ஸ் லிஸ்ட்லாம் வரும். அவங்கள போய் செக் பண்ணி, இப்போ எஸ்ஆர்க்கெல்லாம் கூட அது பண்ணாங்க. எஸ்ஆர் வந்துச்சா எல்லாத்தையும் செக் பண்ணி எல்லாத்துக்குமே இருக்கு. ஆனால் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, அந்த எஸ்ஆர் விஷயத்துல வந்து தாவேக்கா வந்து கிரவுண்ட்லேயே வரல அப்படின்ற மாதிரி திமுகவினர் அது சொல்லி பிஎல்ஏ கூட போல. ஓகே, ஏன்னா சார் பிஎல்ஓ கூட பிஎல்ஓ கூட பிஎல்ஏ கூட போகணும்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு தான் அவங்க வந்து கூப்பிட்டு ட்ரைனிங் கொடுத்தாங்க. தெரியும் உங்களுக்கு. ஆமாம், அதில் எங்களுக்கு இப்போ ரைட்ஸ் கிடையாது, பெர்மிஷன் கிடையாதுன்றனால தான் வந்து விஜயன் ஒரு லெட்டர் எழுதினாரு. சரி, பட் அப்பயும் இப்போ நேற்று நடந்ததுல கூட கூப்பிடல எங்களை. ஓகே. பட் இருந்தாலும் நாங்கள் கூப்பிடலன்றக்கா எங்களை நிராகரிச்சிட்டாங்க அவங்கன்றதுக்காக நம்ம விட்டுற முடியுமா? நம்ம ஜனத்தோட ஓட்டு நம்ம தானே பார்க்கணும். அதனால பசங்க எல்லாம் களத்தில் தான் செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. உடா இல்லாதவங்களுக்கு போய் அப்ளை பண்ணி கொடுத்தது. நான் கூட இன்னைக்கு அதை தான் செஞ்சுட்டு வந்தேன். இப்போ நான் வரத்துக்கு இங்கே லேட் ஆனது காரணம் அதுதான். அவ்வளோதான். ஓகேங்களா, அது பசங்க செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அதிலெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து அதான் சொன்னனே, அவங்ககிட்ட காசு கொடுத்தாதான் ஏஜென்ட்டுங்க வருவாங்க, நிற்பாங்க. இங்கே காசு கொடுத்து நிற்கணுன்ற அவசியமே கிடையாது. ஃபேஸுக்கே வராங்களா இளைஞர்கள்? விஜயனாக்காகங்க. விஜயனா அந்த விஜயனான்ற ஒரு விஷயம் தான் இது எல்லாமே இயக்குறது. ஓகேங்களா, விஜயனாவை சிஎம் ஆக்கணுன்ற எண்ணத்துல தான் பெரும்பான்மையான இளைஞர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 4 கோடி இளைஞர்கள் 40 வயசு கடையில் இருக்கிறவங்க இருக்காங்க. 40 வயசு கடையில் இருக்கிறவங்க 4 கோடி பேர்னா அவங்க தான் டிசைடிங் ஃபேக்டருங்க. இல்லை, இதில் வந்து இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, விஜய் அவர்களுக்கு வந்து நான் இறங்கி செய்கிறேன்ற மாதிரி இளைஞர்கள் சொல்கிறாங்க. அது வந்து தவறான வழியில் கூட போய் அவங்க பண்ணுற விஷயம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நேற்று கூட ஒரு போலீஸை வந்து ஒருத்தர் கடிச்சிட்டாரு. இதெல்லாம் வந்து தான் வந்து விமர்சனத்துக்குள்ளாகுதுல. அதை எப்படி பார்க்குறீங்க? நான் என்ன சொல்கிறேன், அங்கே அந்த போராட்டத்துக்கு எத்தனை பேர் வந்திருப்பாங்க? 1000 கணக்கில் வந்திருப்பாங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு ரஃப் ஐடியா இருக்குல்ல? ஆமாம். அப்போ வந்து அந்த 1000 பேரில் எதுக்காக போராடினாங்க? அது மது விஷயத்துக்காக தான். ஸோ இதெல்லாம் மறைச்சிட்டாங்க. ஓகே, எந்த போராட்டத்திலையாவது திமுக கூட்டுக்கூட இன்னைக்கு டேட்ல கூப்பிட்ற போராட்டத்துக்கு 1000 பேர் தன்னிச்சையா வராங்களா? கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம், கோயிலுக்கு பக்கத்துல ஸ்கூலுக்கு பக்கத்துல இவங்க பார் நடத்துறதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணி வச்சிருக்கு. அதை யாரும் கவர்மெண்ட்டை கேள்வி கேட்க மாட்டாங்க. அது தப்பு தெரியலையா, அந்த கண்ணுக்கே தெரியலையா. ஸ்கூலு பக்கத்துல பார் நடத்துறது யாரு கண்ணுக்கும் தெரியல. போலீஸ்காரங்க அடிக்கிறாங்க, கையை தட்டி விடுறாங்க, பின்னாடி இருந்து ஒருத்தன் தள்ளி விடுறான், குனிறான். இது வீடியோ. கடிச்சிட்டான் அப்படின்னு அவன் மேல கேஸு. அவன் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்துட்டான்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அவனுக்கு அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்குன்னு வச்சுப்போமே. அதுக்கு காரணம் யாருங்க? உளவியலா ஒருத்தனை வந்து அந்த மாதிரி வச்சிருக்கிறது யாரு? அது அந்த விஷயத்த நம்ம யோசிக்கணும்ல. நீங்கள் காவல்துறை அதை ட்ரிகர் பண்ணலன்னா அவன் ஏன் அதை செய்கிறான்? இப்போ காவல்துறை மிருகம் மாதிரி நடந்தது, அடிச்சது, அது எந்த கணக்கில் சேர்க்கறது? இவன் கடிச்சது மிருகம்னா காவல்துறை அடிக்கிறது எந்த மிருகத்தை சேர்க்கறது? ரெண்டுமே ப்ரூட்டாலிட்டி தான். அதுல இது டாப் ஆஃப் த டவுனா இருக்கு. ஆனா போராட்டம் எதுக்கு நடந்தது அப்படின்றத மறைச்சிட்டாங்க. கடையை மூடணும், அதை வந்து டோட்டலா மறைச்சிட்டாங்க. 2 நாள் கழிச்சு என்னமா சொல்லுவாங்க, தாவேக்கு ஏதாவது போராட்டத்துல களத்துல நின்றுதான்னுவாங்க. கடிச்ச மேட்டர் பேசுவாங்க. ஆனா அவங்க பண்ண போராட்டத்தை மறைச்சிருவாங்க. அதுக்கு பின்னாடி இந்த ஜனம் எவ்வளவு பேர் வந்து நின்றாங்கன்றதை மறைச்சிருவாங்க. அந்த கோர் காசை மறந்துடுவாங்க. இதுதான் நடக்குது. இப்ப எஸ்ஐஆருக்கு கூட எல்லாருமே சொன்னது என்னன்னா, இவங்களுக்கு என்ன தெரியும், அரசியல் என்ன தெரியும், இவங்ககிட்ட கட்டமைப்பு இருக்குதா அப்படின்னாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்ட தலைநகரத்திலையும் அட் அ டைம்ல சொல்லி வச்ச மாதிரி ஒரு போராட்டம் நடத்தினாங்களே, அது பேர் கட்டமைப்பு இல்லாம என்ன சார்? கட்டமைப்பு இல்லாதவங்க இதை பண்ண முடியுமா? அதை ஏன் மறக்கிறாங்க? அதுவும் மினிமம் 3000 to 15,000 பேர் வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்தாங்க. தன்னெழுச்சியா ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தவங்க. விஜயன் அங்க வரல, அங்க சினிமா படம் போடல, எதுவுமே போடல. போராட்டம் தெரிஞ்சு வந்த ஜனம் அது. அவங்கள மாதிரி இளைஞர்களை எவ்வளவு லேசா இந்த எதிர்கட்சிகள் எடை போடுது, அதை வந்து மீடியால பப்ளிசிட்டி பண்ணுது, உதாசீனப்படுத்துறாங்கன்றீங்க. கண்டிப்பா அவங்களோட எஃபர்ட்ஸ் எல்லாம். ஆனா இது மக்களுக்கு இது ஓரளவுக்கு புரிய வருது. இப்ப பொறுமையா அது புரிய வரும். அந்த நேரம் வரும்போது எங்களோட பலம் என்னது. ஏன்னா நீங்க போடுற எஃபர்ட்ஸ் அந்த ஒரு வார்த்தை, அந்த தற்கொலைன்ற ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு போயிடுறாங்க. அது எங்களுக்கு ஆக்சுவலா பர்சனலா அது ரொம்ப ஹர்ட் பண்ண ஆரம்பிக்குது. அது நம்மளும் வந்து எவ்வளோ இது பண்ணியாச்சு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நான்லாம் வந்து ஆமாண்டா நான் தற்கொலை தான்ன்றதை நான் பர்சனலா அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட்டுக்குலாம் நகர்ந்துட்டேன். நீ சொல்லிக்கூடான்ட்டு. இருந்தாலும் இது எதுக்காக செய்யறேங்க சார் இதெல்லாம்? இப்போ ஒரு பக்கம் விஜயனா சிஎம் ஆகுறது வந்து எங்களோட இலக்கா இருக்கட்டும். எதுக்கு? இந்த மக்களுக்காக. அதை வந்து மறந்துறாங்க. நாங்கள் என்னங்க ஊழல் பண்ணதுக்காக வந்துக்கிறோம்? எங்களுக்கு அதை இது அவசியம் இல்லை. எங்களுக்கு வாழ்க்கை இருக்குது. நாங்கள் எங்கள் வேலையை பார்த்தா, எங்கள் பொழப்பை பார்த்தா, எங்கள் வீட்டை பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நாங்கள் அந்த விஷயங்களை செய்யலாம்.
ஆனால் விஜயனாவும் அவர் பொழப்ப பார்த்தா கோடிக்கணக்கில் சம்பாதிக்க போகிறாரு. அதை முதலீடு பண்ணால் இன்னும் அது பலாயிரம் கோடியாக மாறப்போகுது இல்லை. அதெல்லாம் விட்டுட்டு மக்களுக்காக வராரு. நாங்களும் அவரை சிஎம் ஆக்கணும், மக்களுக்கு நல்லது நடக்கணும், இந்த ஜனத்துக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னு வரும். அது நடக்கும். அடுத்தபடியாக வந்து தாவேக்காக்கு என்னதான் சின்னம் கிடைக்க போகுதுன்ற மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கு. செங்கோட்டையன் அவர்கள் கூட கிட்டத்தட்ட சொல்லிட்டாரு, எனக்கு தெரியும் ஆனால் இப்போதைக்கு அதை சொல்ல முடியாது அப்படின்னு இருக்காரு. ரொம்ப வந்து ஆவலா வெயிட் பண்ணி இல்லை, இந்த மாச கடைசியில் வந்துடும், சின்ன வந்துடும். வந்த உடனே நீங்க நம்ம இப்ப சொன்னா மட்டும் என்னங்க, சின்ன வந்தா அந்த ஒரு 10 நிமிஷத்துல தமிழ்நாடு ஃபுல்லா தெரிய போகுது. அது வந்து நம்ம வந்து யார் அட்வர்டைஸ் பண்ணி தான் தெரியணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இப்ப சொல்றனாலே ஒண்ணு அபிஷியலா இசில இருந்து வந்துட்டா வந்து 10 நிமிஷம் விஜயனா அனௌன்ஸ் பண்ண கூட அவசியம் இல்லை, மீடியாவே அதை எடுத்துட்டு போய் சேர்த்துரும். விஜயனா வந்து இதுதான்ப்பா நம்ம சின்ன ஓட்டு போடுங்கன்னு கூட சொல்லணும் அவசியம் இல்லை. நம்ம பாக்குறதுக்கு முன்னாடியே வந்து மீடியா அதை டவுன்லோட் பண்ணி அதை கட்டம் கட்டி எடுத்து எல்லா வீட்லயும் சேர்த்துருவாங்க. அடுத்தபடியா நயினார் நாகேந்திரன் பரப்புரையில் ஒன்று சொன்னார், என்னன்னா திமுக கூட்டணி எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அப்படிலாம் கிடையாது. காங்கிரஸும் விசிகாவும் தாவிக கூட இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்கன்றாங்க. வர வாய்ப்பு இருக்கு அந்த சைடு? ஆரம்பத்தில் ஒரு ஸ்டாண்ட் நின்றோம், அதே ஸ்டாண்ட்லாம் இப்போ வரைக்கும் இருக்கிறோம். ஓகே, இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலை பற்றி நம்ம பேசலாம். நயினார் அவர்களுக்கு நம்ம தெரிஞ்சு போச்சு, விஜயனா தலைகீழ் இருந்தால் கூட பிஜேபி கூட சேர மாட்டாரு. அதனால இப்போ வந்து எப்படிலாம் கம்பு சுத்துறதுன்னு ஒரு பக்கம் பார்க்கணும். அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, டிஎம்கேந்து 2 செங்கல் உருவிடுச்சுன்னா இவங்க ஜெயிச்சிடலான்ற நினைப்பை சுத்தினுங்கிறாங்க. பட் ரியாலிட்டி என்னன்னு அவங்களுக்கு தெரியல. அது மாதிரி நடந்துச்சுன்னா அது அவங்க இன்னும் தோல்விக்கு போய் சேர்க்கணுன்றது அவங்களுக்கு தெரியல. பட் அவர் சொன்னதுல ஒரு சின்ன ஒரு ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி இருக்கு. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இவர் மட்டும் இல்லை, இன்னொரு டிடி விஜயநகரம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வகையில் தாவேகா தலைமையில் ஒரு மெகா கூட்டணி அமைஞ்சிருச்சுன்னா என்டிஏ 3rd பிளேஸ் கூட போகுன்றாரு. என்டிஏவே காணாம போயிடும். ஒரு படி மேல சொல்லிட்டீங்க நீங்க. என்டிஏன்றது காணாம போகும். அதிமுக அப்படி சொல்லல. அதிமுக பிஜேபி அப்படின்னு சொல்லல. பிஜேபி மேபி ஒரு 5வது 6வது இடத்துக்கு ட்ரை பண்ணலாம். அதிமுக 3rd பிளேஸ்க்கு வரும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அவங்க விஷயம் பொறுத்து இருந்தா வந்து யாரையும் அழிக்கிறதுக்காக அரசியலுக்கு வரல. நம்ம ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அதை ஃபுல் ஃபிளெஜ்ஜா வேலையை ஆரம்பிச்சதே பிஜேபி தான். ஏடிஎம்கே அழிக்கணும்னு நான் வந்து கங்கரங்கட்டின்னு சுத்தி நிற்கிறது பிஜேபி. அவங்களோட போய் மறுபடியும் அவங்க கூட்டணி வச்சது அவங்க தலையெழுத்து. இது ஒரு பக்கம் போனா அதுல இருந்து செதறல் எல்லாம் வந்து டிஎம்கே வந்து எம்எல்ஏ எம்பிங்கெல்லாம் வர முடியுமோ வாங்கிட்டாங்க. எடுத்துக்கிட்டு இன்னைக்கு இருக்கிற சிட்டிங் அமைச்சர் முக்காவாசி பேர் அவங்க தான் ஏடிஎம்கேல இருந்து வந்து 8 பேர். தாவேகாக்கு ஒரு 2 பேர் வந்தாங்க, உடனே ஆச்சா போச்சா ஊச்சான்னு சொல்லிட்டு கட்டம் கட்டினாங்க. சரி, அஃப்கோர்ஸ் அது ஒரு பயம் தருது. அந்த பயம் இல்லைன்னா இப்படி கத்த போறது இல்லை. ஓகேங்களா, இதுல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏடிஎம்கே இஸ் கரிஷ்மேட்டிக் லீடர் பார்ட்டி. அந்த லீடர்ஷிப் இன்னைக்கு கிடையாது. ஸோ விஜயனா மாதிரி ஒரு ஃபேக்டர் வரும்போது அந்த ஓட்டர்ஸ் பை டிஃபால்ட் வந்து அலப்பாஞ்சிருந்தாங்க. ஜெயலலிதா இறந்தப்பறம் வந்து கொஞ்சம் பேர் டிஎம்கே ஓட்டு போட்டாங்க, நிறைய விஷயம் நடந்தது. அது இன்னைக்கு விஜயனாக்கு பை டிஃபால்ட் வந்துருச்சு. நம்ம ஒன்றும் புதுசா உடச்சி எடுத்துட்டு வரதுக்கு இங்க எதுவும் கிடையாது. ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து சேருது. நம்ம அதுக்காக பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டெல்லாம் நம்ம எந்த வேலையும் பார்க்கல. ஏன்னா இன்னொரு சைடு செங்கோட்டை என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இன்னும் முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக சேர்ந்தவர்கள் வந்து இந்த சைடு வர வாய்ப்பு இருக்குன்றாங்களே சார். வரட்டும், வந்தா நல்லதுதான். பலம் சேர்க்கறது தானே, வலு சேர்க்கறது. ஏன்னா நாளுக்கு நாள் வந்து தாவேக்காப்ப வந்து வலுப்பெற்றுக்கிட்டு தான் போகுன்றீங்க. கண்டிப்பா, அதுல மாற்று கருத்தே கிடையாது. வந்து எலெக்ஷன் நான் மறுபடியும் சொல்றேன், 2026 டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் போட்டி. அதில் மாற்று கருத்தே இல்லை. தளபதி அன்னைக்கு சொன்னது தான் இன்னைக்கும் 26லயும் அதே தான். இப்போ நீங்கள் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து மக்களோட பல்ஸை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்கு தாவேக்காக்கு? இல்லை, முன்னாடி ஒரு 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 மேபி கரூருக்கெலாம் முன்னாடிலாம் கூட பார்த்தீங்கன்னா வந்து டிஎம்கே நல்லா செய்யறாரு, ஒரு எட்ஜ் இருந்துச்சுன்றீங்க, ஒரு இது இருந்துச்சு. இப்போ வந்து அது ஸ்வீப் மாதிரியே தோணுது எனக்கு. அந்த ரேஞ்சுக்கே பேசுறவங்கலாம் அப்படிதான் இருக்குது. இருக்கட்டும்பா, வரட்டும்பா, இவனா கொள்ளடிக்க போறான், அடிச்சுட்டு போட்டும்பா, எத்தனை வருஷம் தான்ப்பா அவங்களே கொள்ளடிக்கிறதுன்ற மாதிரி பேசுறாங்க. அதாவது அந்த மென்டாலிட்டி பாக்குறவங்களே சொல்றேன். கரெக்டா இவங்க வரவங்க மட்டும் என்னப்பா கரெக்ட் பண்ணாம இருப்பீங்களாப்பான்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்படி பேசுறவங்களே சொல்றாங்க, சரிப்பா வந்து இவங்க தான் அஷ்டு போட்டுமே பண்றாங்க, எவ்வளவு நாள் தான் இவங்களே பண்றது, இவங்க மாதிரி. நான் திருப்பி விளக்க சொல்றது, ஐயா அம்மா அதுக்கெல்லாம் நாங்க வரல அப்படின்னு நம்ம திருப்பி விளக்க சொல்லிட்டு தான் இருக்குது. அவங்க பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கு பாருங்க. பட் அந்த ஸ்வீப் நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது. கவர்மெண்ட்டு ரியாலிட்டி வந்து இன்னும் புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நிறைய வேலைகள் பார்க்குறாங்க பேக்ரவுண்டில். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ரிசல்ட் நல்லா நமக்கு ஃபேவர் தான், அதெல்லாம் மாற்றுக்கிறது. சூப்பர். தாவேக்கா சார்ந்த பல்வேறு அரசியல் பற்றி நம்ம இன்னைக்கு பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம். நன்றி.